வந்து உருவ கேலி பண்ணி பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு, ஆடி மாசம் பிறந்திருக்கு, காத்தடிச்சா பறந்துருமா அவங்க பொண்ணு, அப்படியெல்லாம் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு ஃபன்னா போனாலுமே எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு சார். ஃபர்ஸ்டெல்லாம் ஜாதகத்துல 10 பொருத்தத்துல 7 பொருத்தம் கரெக்டா இருந்தா பொண்ணு கொடுக்கலாம், மாப்பிள்ளை கொடுக்கலாம். ஆனா இப்போ இவங்க வைக்கிற கண்டிஷன் கிரைட்டீரியால 10க்கு 10மே கரெக்டா இருந்தாதான் கல்யாணமே நடக்குது சார். கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்கு. சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறது தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே கனவாயிடுச்சு. இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுக்கிறது, அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கெட்டது பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருக்கு சார். அப்படி கொடுக்க யாரும் ரெடியா இல்லை சார். சும்மாலாம் யாருமே ஒரு பொண்ணை நம்பி ஒருத்தரை பர்சனாலிட்டியெல்லாம் பார்த்து கட்டி கொடுத்துட மாட்டாங்க. அழகை பார்த்தோ ஒரு உங்களோட ஃபேஸ் கட்டை பார்த்தோலாம் கட்டி கொடுத்துட மாட்டாங்க. அதை தாண்டி உங்களோட திறமை வேணும். திறமையால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உழைச்சி உங்கள் சொத்து வேணும் தான், வாழ்ற அளவுக்கு வேணும் சார். என்னோட மேட்ரிமனி ப்ரொஃபைல் நான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் இங்கேயே போட்டு தரேன். இது வரைக்கும் எனக்கு எத்தனை ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நான் ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா என்ன காட்ட சொல்லுங்க சார். வெல்கம் பேக். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனு ஸ்ட்ரெச் வழங்கும் வா தமிழா வா. இந்த வாரம் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கண்டிஷன் போடுவதால் திருமணம் தாமதமாகும் என்று சொல்பவர்கள் வெர்சஸ் கண்டிஷன் போட்டு கல்யாணம் செய்தவர்கள். என்னென்னலாம் கண்டிஷன் போட்டு உங்களை அலற விடுறாங்க இந்த கல்யாண சந்தையில்? ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எங்கள் வீட்டில். தாத்தா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. நான் பாட்டியை நான் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பாட்டி மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க உங்களோட தான் இருப்பாங்களா, அவங்கள நாங்கள் தான் பார்க்கணுமா? அப்படி இல்லைனா பொண்ணு வீட்டிலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. அது வந்து அவங்க மைண்ட் செட்டில் ஓகே, நான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சில நேரத்தில் ஒரு அசட்டாக தான் மாப்பிள்ளையை பார்க்குறாங்களே தவிர ஒரு நல்ல கேரக்டராக வச்சு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. சொல்லுங்கள். பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது படிச்சிருந்தா அந்த பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஒரு பையன் பொண்ணு பார்க்க வர்றான்னா நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, பையன் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்குறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பையன்கிட்ட வந்து தனியாக பேசும்போது என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, நம்ம ஜென்ரலாக கேட்குறது தான். அந்த பையன் கடைசியில் போய் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் பொண்ணு இப்போவே இவ்வளோ கேள்வி கேட்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கேள்வி கேட்குது, இந்த வாய் பேசிட்டு போனாலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்படிதான் சார் எனக்கு இப்போ எல்லாமே. எப்படி சார் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா? பையன் என்ன படிச்சிருக்கான், என்ன வேலைக்கு போறான்னு எந்த ஒரு பொண்ணுமே கேட்கக்கூடாதா? அதனால நாங்கள் அனுப்பும்போது ஜாதகத்திலே கொடுத்துறோம், என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சம்பளம்னு. பட் நம்ம பையன் நம்ம கிட்ட உண்மையா இருக்கானா பொய்யா இருக்கானா நம்ம அதை செக் பண்ணுவோம்ல. கரெக்ட். இப்போ ரெண்டாவது வந்து என்ன வந்து உருவ கேலி பண்ணி பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு, ஆடி மாசம் பிறந்திருக்கு, காத்தடிச்சா பறந்துருமா அவங்க பொண்ணு, அப்படியெல்லாம் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு ஃபன்னா போனாலுமே எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு சார். ஒரு ஆடுக்கு நடிக்கும் போது ஒரு மாடலாக வரணும்னா ஒல்லியான ஒன்று பொண்ணை தேடுறாங்க, படத்துக்கு ஹீரோயின் போகணும்னா ஒல்லியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கும்போது கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் ஒல்லியான பொண்ணு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதான உங்களோட கேள்வி. கேட்டுருவோம் அந்த பக்கம். சொல்லுங்கள். மேட்ரிமோனியில் தான் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே செட் ஆகலை. பொண்ணுங்கிட்டே டேரெக்டாக பேசி அவங்களோட சைக்காலஜி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 500 பேர்கிட்ட பேசியிருப்பேன் இந்த 5 வருஷம். 500 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க? எல்லாருமே ஒரு கிரைட்டீரியா, ஹைட் இருக்கணும், கலர் இருக்கணும். அவங்க 1 லேக் வாங்குறாங்கன்னா நீங்கள் 2 லேக் 3 லேக் அது வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஏன்னா என் பொண்ணு இங்கே தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சைடு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எங்கள் சைடு இல்லைனாலும் பொண்ணுங்க வீட்டு சைடு நிறைய எக்ஸ்பெக்டேஷன். இல்லை, இந்த 500 பேர்கிட்ட பேசுனீங்கல்ல, 500 பேர்கிட்ட மறக்க முடியாத சில மறக்க முடியாத ஒரு பொண்ணு வந்து ஐடியில் வேலை செய்யுது. அந்த பொண்ணு 3 லேக் வாங்கும். என்னோட சேலரி கம்மி தான். அவங்க எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வெளியே போவேன் வருவேன், நீங்கள் அதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. நைட் டைம் பார்ட்டிஸும் நான் வந்து போயிட்டு வருவேன். நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் இருந்தால் ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. நாங்கள் கேஷுவலாக ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நடக்கிறது தான் இப்போது ஐடி ஃபீல்டில் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் ஓப்பனாக அவங்க பேசி நான் தெரிஞ்சிட்ட விஷயம். இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னது காரணம் என்ன? அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகும்? அந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் ஒரு டிஸ்பியூட்டில் முடியும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், திடீர்னு டிவோர்ஸ் ஆகும். 500 பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை இல்லையா? இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் கண்டிஷன் தான் என்ன மாதிரி கண்டிஷன்? நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி. வெளியே போனால் அவங்களுக்கு ஈக்குவல் ட்ரெஸ் பண்ணணும். அவங்க வீட்டு சைடே வர சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளையா. இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், வேலை பெர்மனெண்ட் ஆகிட்டேன்னா நாங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், என் பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கண்டிஷன் தான். மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறாங்க சார். உங்களுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் போட்டு உங்களுக்கு டார்ச்சர் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போய் பார்க்குறோம், திரும்பி அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கிறது இல்லை. எத்தோடனே வீடு இப்படி பார்க்குறாங்க, ஓ எப்போ கட்டினது, ஓ புது வீடா பழைய வீடா, யார் பேரில் இருக்குது, பரம்பரை சொத்தா,
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து மைண்ட் செட்டே தான் போதே தவிர வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம், மனுஷங்க எப்படி இருக்காங்க அதை பார்க்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை வீடு இருக்குது, ஒரு 2 வீடு இருக்கா, 2 பசங்க இருக்காங்கன்னா ஒரு 2 பேருக்கு 2 வீடு போயிடுமா, அப்போது எனக்கு மொத்தம் 4 பேர், எங்களுக்கு வந்து 2 அக்கா இருக்காங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை. அப்போ 2 பையனா 2 வீடா, சரி வாங்க அந்த வீடையும் போய் பார்க்கலாம். எங்ககிட்ட வந்து பேசணும், ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும், அது வந்து ஒரு இதே கிடையாது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்குறாங்க யாராக இருந்தாலும். ஐடி ஜாப் வந்து ஒரு ஜாபாகவே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்ல. இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்பா வந்து தவறிட்டதுனால அந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிஸ்னஸாக ஒரு வேலையாகவே அவன் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அது எப்போ வேணால் லாஸ் ஆகிடும், அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சேலரி வந்து வராது. நான் வந்து வாட்டர் லாரி சப்ளை பண்ணிட்டுருக்கேன். 6 மந்த் நல்லாயிருக்கும், அந்த ரெய்னி டைம்ஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், திரும்பி வந்து ஒரு 6 மந்த் வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரிலாம் வந்து கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சில்லியான ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ராயப்பேட்டையில் வந்து இருந்தோம். ஏரியா பார்த்தோன்னே இந்த ஏரியாவா, இந்த ஏரியாலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படியாக சொல்லிடுறாங்க. வந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து செக் பண்ணணும், அப்படிலாம் என்ன வந்து செக் பண்ணணும், எங்கள் ரிலேஷன் கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஏரியாவா, இந்த ஏரியானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படியாக வைக்கிறது ரொம்ப சில்லியாக இருக்குது. அந்த இதுதான் சார் தாங்க முடியல சார். ஃபஸ்ட்டெல்லாம் ஜாதகத்தில் 10 பொருத்தத்தில் 7 பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பொண்ணு கொடுக்கலாம், மாப்பிள்ளை கொடுக்கலாம். ஆனால் இப்போ இவங்க வைக்கிற கண்டிஷன் க்ரைட்டேரியாவில் 10க்கு 10மே கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்குது சார். கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது. சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறத தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே கனவாயிடுச்சு. இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுக்கிறது, அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கெட்டது பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃப்யூச்சரில் கல்யாணங்கிறது பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது சார். எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்குது. நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா, பே ஸ்லிப்பை ஃபஸ்ட்டு அனுப்பு, அதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. இது எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார். பே ஸ்லிப்பை அனுப்பிட்டு அதில் செக் அதுக்கப்புறம் தான் பொண்ணோட ஃபோட்டோ, பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது. மொதல் எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்துச்சு. ஏன்னா என் கூட ஒரு 18 இயர்ஸாக ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸு கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டெல்லாம் ஓடி போய் நான் ஸ்டேஷனில் இருக்கேன், கல்யாணம் பண்ண வந்துட்டேன்டா வாடான்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கான். என்ன இப்படி கல்யாணம் எல்லோரும் பண்ணுறாங்க, சரி நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பட் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எங்களுக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று, அப்பா கிடையாது, ஒரு சிங்கிள் மதராக தான் வளர்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான் தம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு அப்புறம் தங்கச்சி வேறு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு எல்லாம் நீங்கள் தான். அப்போது நான் ஃபேமிலியை பார்ப்பேன்னா அவங்க தங்கச்சிக்கும் நான் தான் எல்லாம் செட்டில் பண்ணி விடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி என் குழந்தைங்க தான் நான் பார்க்க முடியும். சொந்த வீடு இருக்கா அப்படின்றாங்க. சொந்த வீடு இல்லை, நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தரோம், இன்னொரு இடத்துல உங்கள் அம்மா அப்பா தனியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருங்க. இது வந்து ரெகுலராக நடக்குது. அந்த கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல, நான் வந்துட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று வரும்போதே நீங்கள் போடுற கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை தாண்டி நிறைய பேருக்கு வந்து சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அசட்டாக பார்க்குறீங்க, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் மேலே. பாரமாக இருக்கோம், 2 பொண்ணுங்க இருக்கிறனால வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் 3 பொண்ணுங்க சார். நானும் இன்னொரு தங்கச்சியும் லாங் டிஸ்டன்ஸில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் சின்ன தங்கச்சி என்ன பண்ணால், நான் கல்யாணம் பண்ணால் அம்மா அப்பா ஊரில் இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அதே மாதிரி கேட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள் அக்கா அவங்களாம் லாங்காக இருக்காங்க, நான் தான் வந்து உங்களை அம்மா அப்பா வந்து பார்த்துக்கிறணும், அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி ஒரு டைம் நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம் சார். அப்போ வந்து என் தங்கச்சிக்கு திடீர்னு ஊருக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து அவள் போகிற இடம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் போய் ஆக்சிடென்ட் ஆன இடத்த போய் பார்க்குறதுக்கு. ஆனால் என் சின்ன தங்கச்சி என்ன பண்ணால் அவங்க வீட்டுக்கிட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் அக்கா அப்பா பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போகிறது 10 நிமிஷம், அவங்க வந்து அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் வந்துட்டார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வந்து பாரமாக எங்களை எடுத்துக்கிறல, அவர் எதுனாலும் முன்னாடி வந்து எங்களுக்கு பார்க்குறாரு சார். அவர் அந்த தொப்பி போட்டிருக்கிற சார் சொன்னாங்க, 80,000 ரூபா சேலரி, நான் 60,000 ரூபா தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இவங்களோட எதிர்பார்ப்பு அந்த 80,000 ரூபா சேலரி வாங்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. அதனால தான் சுற்றி நிறைய இருக்கிறதுனால தான் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சார், ஒரே ஒரு நிமிஷம், நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. இன்னைக்கு வரட்டு, நாளைக்கே அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அவர் ஓகேவான்னு கேளுங்க.
நானும் 4 வருஷமா மேட்ரிமோனியில் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல்வேறு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து வீட்டில் வேலைக்கு போகாமல் ஹோம் மேக்கராக இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்கிறோம், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறோம், கம்மி சம்பளம்னாலும் ஓகே தான் சொல்கிறோம், அதிக சம்பளம்னாலும் ஓகே தான் சொல்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி தான் கழிக்கிறாங்களே ஒழிய அவங்க வந்து நம்மளுக்கு வரதே கிடையாது சார். இவங்க சொன்னாங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஜாதகத்தில் நிறைய விஷயம் இருக்குது சார். செவ்வாய் தோஷம் இருந்தாங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுன்றாங்க. எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து காலஹஸ்திக்கு போய் அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு பார்க்குறவங்க எல்லாருமே அதே ராகு கேது தோஷம் இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு சொல்றாங்க. அந்த ராகு கேது ஜாதகம் இருக்கிற பொண்ணு வந்து 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்குது. அவங்க எப்படி என்ன ஒத்துப்பாங்க சார்? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு 20 ல இருந்து 30 குள்ள தான் சார் வரும். எனக்கு செவ்வாய் தோஷம் தான் சார் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் 2 குழந்தை இருக்கு சார். செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, வேறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார். அதே மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், ஐடி மாப்பிள்ளை வேணும்னு யாருமே சொல்லலை சார். இப்போ இங்கே இருக்கவங்க அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? வேற ஃபீல்டில் இருக்கவங்க கல்யாணமே ஆகலையா? பிஸ்னஸ் பண்ணுறேன் அதனால அவருக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னார் சார். சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, எத்தனையோ பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி ஆஃப்டர் சூசைட் வரைக்கும் போகிறாங்க. ஒரு பொண்ணை நம்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸே லாஸ் ஆனாலும் அவருக்கு இருக்க ப்ராப்பர்ட்டியை வச்சு பேலன்ஸ் ஷீட் பண்ணி பொண்ணு கூட வாழ முடியுமான்னு தகுதியாக பார்த்து தான் அந்த கண்டிஷன் அப்ளைல அவங்க உங்களுக்கு பார்க்குறாங்க. வீடு வச்சுருக்காங்களா, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை எப்படின்றதே அவங்க பார்க்குறாங்க. மாப்பிள்ளை எப்படின்றது பார்க்குறது தானே சார் ஃபர்ஸ்ட். பர்சனாலிட்டியை வச்சு வாழ்க்கை முறை போகாது சார். எத்தனையோ பேர் வந்து இந்த எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் குடும்ப ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாம குடும்ப ரீதியா நல்லா சந்தோஷமா வாழ்றாங்கல்ல, அப்படி வாழ்றவங்களும் இருக்கிற இடத்துல ஏன் இவ்வளவு டிமாண்ட்ஸ் இவ்வளவு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க? ஒரு ஏழை வீட்டு பொண்ணு நீங்க வந்து அப்படியே ஏத்துப்பீங்களா கட்டின புடவையோட? நான் ரெடியா இருக்கேன். கட்டின புடவையோட வந்தா காலம் பூரா வச்சு பார்த்துப்பேன். கட்டின புடவையோட வாங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரெல்லாம் இந்த பக்கம் தயாரா இருக்கீங்க கேட்டாங்க. எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க? கையை தூக்குங்க. ரெடி சார். யார் இந்த பக்கம் பொண்ணு கொடுக்க தயாரா இருக்கீங்க சார்? அப்படி கொடுக்க யாரும் ரெடியா இல்லை சார். சும்மாலாம் யாருமே ஒரு பொண்ணை நம்பி ஒருத்தரை பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்து கட்டி கொடுத்துட மாட்டாங்க. அழகை பார்த்தோ ஒரு உங்களோட ஃபேஸ் கட்டை பார்த்தோலாம் கட்டி கொடுத்துட மாட்டாங்க. அதை தாண்டி உங்களோட திறமை வேணும். திறமையால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உழைச்சி உங்கள் சொத்து வேணும் தான், வாழ்கிற அளவுக்கு வேணும் சார். சாப்பாடு கஞ்சியாக குடித்தாலும் ஓனான வீட்டில் 4 இடத்துல சம்பாத்தியம் பண்ணி என்னால முடியும். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்கு 23. அவருக்கு கல்யாணம் போது என்ன வயசு? 25. 25 வயசு கல்யாணம் இல்லையா? அப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் சார்? சார் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. நான் ஒரு பெரிய வசதியான வீட்டு பொண்ணு, அவங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்ல. அன்னைக்கு இவருடைய குடும்ப பின்னணி உங்க பொருளாதார உயர்வு அளவுக்கு இல்ல 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 கண்டிப்பா இல்ல. மாப்பிளை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்களை பார்த்து பாருங்கறத கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்பினீங்கல்ல, அந்த நம்பிக்கை இன்னைக்கே பொண்ணு கொடுக்கறத இவங்க மேல வைக்க மாட்டேங்கிறீங்க தான் நான் கேக்குறேன். அந்த நம்பிக்கையை பசங்க உருவாக்கணும்னு நான் சொல்ல வரேன். இல்ல பசங்க எப்படி உருவாக்க முடியும்? அதாவது நீங்க உன்ன யதார்த்தத்தை என்ன புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க அப்படின்னா, அவர் அப்பதான் வேலைக்கு போயிருப்பாரு, ஆனா அப்பவே வீடு கேக்குறீங்க. நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு கண்டா கேக்குறோம். அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க அந்த பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்து 2 பேர் சம்பாதித்து அந்த குடும்பம் நடக்கணுமா, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சம்பாத்தியத்துல அவங்க பொண்ணு போய் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை சார். என் பிசினஸ் லாஸ் ஆனாலோ திடீர்னு அவருக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தாலோ உட்கார்றதுக்காக சொந்தமா ஒரு இடம் வேணும். உங்க எதிர்பார்ப்பை நான் குறை சொல்லவில்லை. எல்லாரும் கேக்குறது ஒரு வீடு ஒரு வீடு ஒரு வீடு. சார் ஒரே நிமிஷம். இப்போ நீங்க வந்து எத்தனை பேர் வந்து வரதட்சணை இல்லாம கட்டின புடவையோட வந்தா கை தூக்குனாங்கல்ல, இத்தனை பேர் இங்க கை தூக்குறத விட அங்க சரின்னு சொல்லி தானே கல்யாணம் ஆயிருக்கும் சார். அங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இந்த ஷோல தான் கை தூக்குவாங்க, ஷோல மட்டும் தான் கை தூக்குவாங்க. இதெல்லாம் அவங்க அப்பயே சொல்லியிருந்தானே 30 வயசு தாண்டி கல்யாணம் ஆனாலும் உட்காந்துருக்க மாட்டாங்க சார். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? 34. 34ல எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிற இடத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க. உங்க டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் சொல்லிட்டீங்க. சார் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், எனக்கு வந்து கிரைட்டீரியா நான் டிமாண்ட் பண்ணி எதையும் ரிஜெக்ட் பண்ற இடத்துல நான் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டீங்க இந்த ஷோல. கரெக்டுங்களா? 25 வயசுல இதே மனநிலை இருந்தீங்களான்னு தான் என் கேள்வி. சார் 25 வயசுல நான் கல்யாணம் பண்ற மனநிலையிலே இல்லையே சார். 27ல இல்ல 27 இல்ல வேணா எங்க வீட்ல கேட்டு பாருங்க. 30 வயசு வரைக்கும் நான் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து என்னோட கெரியர் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. ஸோ அதனால என் கூட ஒரு கேர்ள் வந்து சஃபர் பண்ண வேணான்னு, அவங்க நல்லதுக்காக தான் நான் வந்து பண்ண வேண்டாம் தான் நினைச்சிருந்தேன். போஸ்ட்போன் பண்ணும்போது எப்படிப்பட்ட பெண்கள் வேணும்னு எதிர்பார்ப்பு இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். சார் ஒரு ஆணா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சார், ஒரு பெண்ணா ஒரு பையன் இப்படி வேணும், அது இல்லைன்னு சொன்னா அது இல்ல சார். கண்டிஷன் நான் அதை பண்ணாட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல சார். அப்படி இருந்தா நல்லா இருக்கும் தான் சொன்னேன். போட்டீங்க நான் சொல்லவே இல்லை. நான் உங்க மனநிலையை என்னவா இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். 25 27 வயசுல எப்படிப்பட்ட பெண்ணு வேணும், எப்படி ஒரு ஆணுக்கு ஆசை இல்லாம இருக்கும், அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கே.
30 வயசு ஆனவனே எதுனாலும் ஓகேங்கிறீங்க. 30 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னா எதுவுமே இல்லையா? ஓப்பனா சார், ஏன்னா வந்து நான் வந்து லைஃப் கம்பெனியன் தான் செத்துடுறேன். எனக்கு வந்து பசங்க குழந்தைக்கு என்ன சொல்ல சைல்ட் ஃப்ரீ, நான் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்றதோ மற்ற விஷயங்கள்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரீல்லாம் நம்ம நிறைய சுத்தலாம் சார். இந்த லைஃப் கம்பெனியன் வேணும் சொல்றேன், இதெல்லாம் சொல்லவே சொல்லாது. இதை நம்புறதுக்கு யாருமே இந்த உலகம் தயாரா இல்ல சார். அதுக்கப்புறம் சார் நல்லொழுக்கம் இருந்தா போதும்னு சொல்றாங்க சார். இப்போ எவ்வளவோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சார், சிகரெட் பிடிக்கிறாங்க, சோஷியல் ட்ரிங்கரா இருக்காங்க. ஆனா salary 1 lakh 1.5 lakh வாங்குறப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதே 20,000 30,000 வாங்கிட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேது சார். அவங்க நல்லொழுக்கம் சொல்றது இப்ப பாக்குறதே கிடையாது. நான் 29 வயசுல கல்யாணம் பண்ணேன். எனக்கு அந்த டைம்ல என்னோட சேலரி வெறும் 6,000 ரூபாய். எனக்கு பொண்ணு கொடுக்குறவங்களும் என் மேல நம்பிக்கையே இல்லை. அந்த நம்பிக்கையை நான் கொடுத்தேன். என் பொண்டாட்டி என்ற ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான் கேட்டேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், நீ இப்போ வேலைக்கு போ, 2 வருஷத்துல நீ பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி என்னோட சுயநலத்தை தூண்டி விட்டாங்க பொண்டாட்டி. நான் வேலையை விட்டுட்டு நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் 150 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொந்தமா வீடு வாங்கியிருக்கேன், சொந்தமா கார் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எங்க இருந்து உருவாச்சு? நம்மளோட உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த வெளிய உருவாக்குறது எங்க தெரியுமா? கண்டிஷன் தான். அந்த கண்டிஷனுக்குமே ஒரு ஸ்பேஸ் தேவை, ஒரு கம்யூனிகேஷன் தேவை. சார், நீங்க இன்னைக்கு சொந்த வீடு, சொந்தமா வந்து காரு இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, இதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்தத்துல உங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க நம்பி. வெளியில நான் பொண்ணு கட்டி இருந்தாலும் என் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லி அதை நான் எடுத்துட்டு போறதுதான் சார் இருக்கு. உங்களை நம்பி கொடுக்கறதுக்கு அன்னைக்கு ஆள் இருந்தாங்கல்ல? இல்ல சார், குடுக்கல. எங்க அம்மாவே இல்ல, அதாவது எங்க அம்மாவே, அவங்க அக்கா தானே, ஃபர்ஸ்ட் கேட்டதே நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு என் பொண்ணை கேக்குற, அப்படிதான் கேட்டாங்களே. அப்பவே அதெல்லாம் சொந்தமா இருந்தாலுமே அதெல்லாம் செக் பண்ணாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பேசிக் ஒண்ணு இருக்குல்ல சார், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் பிடிச்சு போயிருக்கு. நான் இப்பவும் அவங்கள சொல்றேன், இவங்கெல்லாம் கொஞ்சம் லேசியா இருக்காங்க. நான் அதை தான் சொல்லுவேன், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. அதை தவிர்த்து ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ அவங்க கேரக்டர் என்னன்னு முழுசா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், என்னால அவங்கள வந்து சமாளிக்க முடியும். நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது மாப்பிள்ளை எப்படி இருக்கு, பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும், நான் அதான் சொல்றேன். பொண்ணே கொடுக்காம எப்படிமா சமாளிக்கிறது? பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க நம்ம இருக்கணும். பொண்ணை பிடிச்ச கல்யாணம் பண்ற இடமே வரல. மேட்ரிமோனில எல்லாம் பாக்குறாங்கல்ல, எந்த பொண்ணோடைய ப்ரொஃபைல பார்க்க, அந்த போட்டோவை பார்க்காம அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு கேளுங்க, யாரையாவது பாப்பாங்களான்னு கேளுங்க. மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் போட்டோல எப்படி இருக்காங்க, முடி எப்படி இருக்குது, பையனா இருந்தா ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சிருக்கான், கலர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க 10 புரட்டினாலுமே அந்த 10லயும் இவங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் சார் அடுத்து அவங்களுக்கே ஓகே நீங்க என்கிட்ட பேசலாமான்னு கான்டாக்டே பண்ணுவாங்க. இன்னும் உட்காந்துருக்கீங்களா, ஒரு பொண்ணோட நீங்க ரிஜெக்ட் பண்ணாமே இருந்திருப்பீங்க. சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, கண்டிஷன் வந்து நாங்க போடுறோம்னு சொல்லி இவ்வளவு நேரம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, மேட்ரிமோனியில நீங்களுமே நிறைய பெண்களை ஒரு கண்டிஷன் பேர்ல தான் ரிஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்ல வராரு. என்னோட மேட்ரிமோனி ப்ரொஃபைல் நான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் இங்கேயே போட்டு தரேன். இது வரைக்கும் எனக்கு எத்தனை ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நான் ஏதாவது ஒரு ப்ரொஃபைல ரிஜெக்ட் பண்ணிருக்கேன்னா என்ன காட்ட சொல்லுங்க சார். நான் பேரை மாத்திக்கிறேன். பொண்ணை பத்த தகப்பன் மேட்ரிமோனியை பார்த்துலாம் கட்டி கொடுக்க மாட்டாரு. அதுக்கு பதில் சொல்லிடுறேன் சார், ஒரு நிமிஷம். மேட்ரிமோனியெல்லாம் பார்த்து கட்டி கொடுக்க மாட்டாரு. சுற்றுச்சூழலை விசாரிப்பாரு, அக்கம் பக்கத்தை விசாரிப்பாரு, உங்களோட கேரக்டரை விசாரிப்பாரு, எல்லாம் விசாரிச்சு தான் பொண்ணை கொடுப்பாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்டிக்கிடுவேன்னா எதுக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காரு? பொண்ணுங்க வந்து இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், வரும்போது போல நகை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கவே தான் 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காரு. இளமையும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்கறது எல்லாம் தேடி பிடிச்சி இது சரியில்லை அது சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ண வேண்டியது. ஆனால் கடைசியில் இவங்க வந்து அந்த எண்டுக்கு வந்துருவாங்க. அந்த ஏஜ் எண்டு இருக்கு இல்லையா, திருமண சந்தையில் 30 வயசு 25 வயசு அந்த வயசுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு 30 வயசான பிறகு இப்போ பொண்ணுங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு 21 வயசு தான் ஆகுது, 30 வயசு மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், பெண்ணுங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க அப்பயே சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பையன் தான் வேணாம் சொல்வாங்க. இப்போ பொண்ணுங்க அப்பயே மேரேஜ் ஆயிருக்கும். மேட்ரிமோனி தான் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் நாங்கள். 2 வீடு சைட்லையுமே பிரச்சனை இருக்கு சார். எனக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து வருது பாருங்க 34 35ல் வரும் சரிங்களா. அப்போ வந்து நான் ஒரு 5 சவரம் போட்டாலும் பொண்ணுக்கு எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் வந்துடும் சார். 5 வருஷமா எங்களே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன சொல்றதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 சவரம் கல்யாணம் ஷேரிங் அப்படின்னு கேட்பாங்க. இதே ஒரு 5-6 வருஷம் போனோன்னே எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும் அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. எங்கள் வீட்டில் என்ன நிலைமைனா, எங்களால் பார்க்கவே முடியலடா, நீயே லவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சின்ன வயசில் சார் ஸ்கூலு காலேஜ் எப்பயுமே பொண்ணையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தவங்க, நீயே லவ் பண்ணி தேடிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ சொன்னாங்களே சார் பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு, எங்கள் வீட்டில் ரீசெண்டாக இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க சார். அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன வச்சாங்கன்னா,
எங்கள் வீட்டு சைடும் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டு சைடும் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் மாப்பிள்ளை வந்து ஃபாரின்றதுனால அப்ராடுக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு 1 மந்தில் கல்யாணம் முடிச்சு ஒரு 1 மந்தில் நாங்கள் மொத்தமாக நான் மட்டும் அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கீழே தங்கச்சி இருக்குது, 2 தம்பி இருக்குது. நான் எப்படி சார் மொத்தமாக கல்யாணம் முடிச்சு 1 மாதத்தில் நாங்கள் மொத்தமாக ஷிஃப்ட் ஆக முடியும்? எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது. நான் மொத்தமாக அப்படி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு பாசம் அன்பு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு எப்படி சார் ஒரு 1 இயர் 2 இயர் அப்படிலாம் எந்த இது அவங்க என்ன கண்டிஷன் இருக்கிறாங்கன்னா ஒரு 2 இயர் ஆஃப்டர் நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படி ஒரு 1 இயர் 2 இயர் ஆஃப்டர் நான் வந்துட்டு எப்படி சார் போக முடியும்? எனக்கு வேணுன்றப்ப நான் வந்து பார்த்துட்டு போகிறது தானே அம்மா அப்பா.